பிரச்சனை. திவாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சரி, அந்த சம்பளம் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, பண்ணவே மாட்டேங்கிறாரு. அவரை மன்னரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் செயல்பட்டது வேற, பார்வதியை வந்து அரசியாக்கின பிறகு அவர் செயல்பாடுகள் வேற. உருவகேலி பண்றாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட வம்பிழுத்து நான் இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியேறாரு. இதெல்லாம் வந்து பிக் பாஸ்க்கு எப்படி பிடிக்கும்? பிடிக்காதுல்ல. அது வந்து இவங்க சொல்றது காசு கொடுக்குறாங்க. இவங்க ஒரு நாள் கேம் விளையாடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க, 3 வேளை சோறு போடுறாங்க. தின்னுட்டு அவங்க சொல்ற டாஸ்க்கை விளையாடணுமா வேணாமா, அது சிறப்பா பண்ணணுமா வேணாமா, வாங்குறது 20,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு திவாகர். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது பேசணுமா வேணாமா, ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு அதிகமாக. கானா வினோத்திட்ட வந்து நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, திரும்ப திரும்ப விஜய் சேதுபதி அதை தான் அவருக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொன்னாலும் அவரால் திருத்திக்க முடியல. அவர் மைண்ட்ல செட் ஆனது அது வந்து மாற்றவே முடியாது. அவரு அப்படிதான் பேசுவாரு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. இந்த ஏற்றத்தாழ்வு அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளியே வேறுனா பிரவீன்ராஜ் வந்து சொல்றாரு. ஒரு பேட்டியில கூட ஒருத்தவங்க பேசும்போது சொல்றாரு, ஏற்றத்தாழ்வு அவர் கண்டிப்பா பாக்குறாரு, நிறைய விஷயங்களை பாக்குறாரு, ஏற்றத்தாழ்வு அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மனுஷனை வந்து என்ன செய்ய முடியும்? அவரு தீபக் வந்து சொன்னார்ல, நீங்க வந்து ஒரு மனநல டாக்டரை பாக்குறது நல்லது, இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு அதுலயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார்ல. அந்த விஷயம் தான் ஞாபகத்துல வருது. இப்ப வந்து அவர் வந்து டாஸ்க்ல இருந்து வெளியேறிட்டாரு. டாஸ்க்ல இருந்து வெளியேறிட்டு இவர் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாமே இவரை கார்னர் பண்றாங்க. இவர் ஏன் கார்னர் பண்றாங்க அப்படின்னா, இவர் ரொம்ப ஃபேமஸானவரு. இவர் வந்து உலகத்துல எல்லாத்துக்குமே இவரை தெரியும். தமிழ் மக்களுக்கும் தாண்டி எல்லா மக்களுக்குமே இவரை தெரியும். இவரை வச்சுட்டு தான் ஃபேமஸ் ஆகுறாங்க. பிக் பாஸ் வீட்டிலே வந்து ஃபேமஸான ஒரு நபர் அப்படின்னா திவாகர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர் மைண்ட்ல அழுத்தமா இருக்குது. இதனால என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இவர் எல்லாத்தையுமே டார்கெட் பண்றாரு. இவர் கூட வந்து கானா வினோத் வந்து இவர் கூட பேசுறாரு, போறாரு, வராரு அப்படின்னாலும் பரவாயில்ல. இவர் வந்து என்ன சொல்றாரு, வன்மம் இவருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. திவாகரை வந்து கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா திவாகர் பண்ற ஒரு விஷயம், இப்ப வந்து கானா வினோத் வந்து இந்த தோசை 3 தோசை வந்து இப்ப அடுப்படியில ஊத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படியை சுத்தி சுத்தி வரான்னு சொல்லி ஒரு வம்புக்கிறாரு. இது வந்து ஒன்றும் பெருசா ஒரு விஷயம் கிடையாது. அவர் செஞ்சதா அவரு செஞ்சு காட்டுறாரு, சொல்லி காட்டுறாரு, அவ்வளவுதான். இதுக்கு வந்து நீ வந்து சட்டியை வச்சு நக்குனிய, போனிய, வந்திய, சோத்தை போட்டு பிசைஞ்ச அப்படி நக்குனிய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. ஆனா அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து கானா வினோத்தை வந்து எதிர்க்க முடியல. அதனால அவர் வந்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, கானா வினோத்தை வந்து தள்ளி விடுறாரு, போறாரு, வராரு, அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாரு. ஒரு மாதிரியா தான் இருக்கு. கானா வினோத் வந்து ஓரளவுக்கு தன்னுடைய டேலண்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தின சம்பளம் 8,000 தான். இவருக்கு 20,000 ரூபாய், கிட்டத்தட்ட கானா வினோத்தோட 12,000 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி. இந்த சம்பளத்தை ஜாஸ்தி வாங்கிக்கிட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிக் பாஸ் இந்த சீசனே வந்து திவாகர்னால தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருக்கு. இது வந்து சுத்தமா பிடிக்கல, பிக் பாஸுக்கே பிடிக்கல. இது இது வந்து என்ன செய்யறாரு, ஆகுன்னா மைக்கு நேரம் வந்துடுறாரு. பார்வதி, கனி இவங்க எல்லாமே சேர்ந்து என்னைய கார்னர் பண்றாங்க. என்னைய வச்சு அவங்க வந்து ஓட்டு வாங்க பாக்குறாங்க. என்னைய வச்சுதான் அவங்க விளையாடுறாங்க. கனி எல்லாம் அடுப்படியில இருந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அரோரால நீ இந்த வாரம் வெளியேறிடுவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து ஒரு கணிப்பு ஒண்ணு விடுறாருல. இதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்கல, பிக் பாஸுக்கே பிடிக்கல. ஆகுன்னா கேமராக்கு முன்னாடி வந்துக்கிறது, தமிழக மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழக மக்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து என்னை கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுற எந்த விஷயமும் பிக் பாஸுக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில பிக் பாஸ் என்ன செய்வாரு, பிக் பாஸ்கிட்ட போய் இவர் வந்து கேமரா முன்னாடி நின்று பேசுறாரு. கேமரா முன்னாடி இவர் நின்று பேசுறதுனால இவருக்கு வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மைண்ட்ல இருக்கு. கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப என்ன செஞ்சாரு, திவாகர் வந்து கானா வினோத்தை என்ன உருவ கேலி பண்றாங்க. என்ன உருவ கேலி பண்ணாங்க அப்படிங்கிறத அவரு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உருவகேலி உருவகேலின்னு தன்னை வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி சமயத்துல வந்து பிக் பாஸ் என்ன செய்யறாங்க, அவர் பேச ஆரம்பிச்சோன்னா கேமராவை அப்படியே திருப்புறாங்க. அவர் பேசுறத கேட்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி. திவாகருக்கு வந்து இது ரொம்ப அப்செட். அந்த சைடு கானா வினோத்து பாட்டு பாடுறதுக்கு மோளம் தட்டிட்டு கிடக்குறாரு. எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. திவாகர் பேச போறாரு அப்படிங்கும்போது கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா வேற சைடு திரும்ப ஆரம்பிச்சோடனே இவருக்கு வந்து ரொம்ப மூட் அவுட். ஆனா இந்த மனுஷன் அது பெருசா கண்டுக்கவே இல்லை. எப்பயுமே வந்து தன்னை அவமானப்படுத்தினா அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, திவாகர் வந்து அப்படியே சார் 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 அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அங்க பிக் பாஸ் வந்து நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு அது சமிக்கை மூலமா சொல்றாங்க. அதை கூட புரிஞ்சுக்க முடியல. தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாரு, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி. கேம் விளையாட உள்ள போயிட்டு இவருடைய கருத்துக்களை யாரு கேட்டா, உள்ள விளையாடு, கேம் விளையாடுவோம், கேம் என்னவோ விளையாடு. எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அலுவலியாட்டம் ஆடுறாங்க. இவர் மட்டும்தான் ஒரிஜினலா நேர்மையா, நியாயமா, யதார்த்தமா, உண்மையா
பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த கருத்து வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பிக் பாஸுக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது தெரியுது. இனிமேலாவது தன்னை திருத்திக்குவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திவாகரை பொறுத்த வரைக்கும் அவர் அதுல இருந்து மாற மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க திவாகரோட இந்த கேரக்டரை பத்தி அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.